to our channel Anyone Can Cook. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஹைதராபாத் பன்னீர் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எஸ் வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். எப்பவுமே பன்னீரை ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது பன்னீர் ரொம்பவே ஹார்ட் ஆயிடும். சோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கான பன்னீர் எடுத்துக்கலாம். அது கூடவே சூடான வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு மசாலாலாம் ஊற வைக்கிற ப்ராசஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்ச பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3, தயிர் 1/2 கப், எலுமிச்சை பழ ஜூஸ் 2 ஸ்பூன், கொத்தமல்லி இலை, புதினா, எண்ணெயில பொரிச்ச வெங்காயம் 1/2 கப், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 3 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரக பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், ஆயில் 2 ஸ்பூன். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இதை நல்லா நம்ம ஊற விட்டுடலாம். அடுத்து நம்ம ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைஸுக்கான தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தேவையான கல் உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர்ல ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணதும் புதினா கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அது கூடவே ஆயில்ல ஃப்ரை பண்ண ஆனியன்ஸும் தூவி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தம் போடுறதுக்காக தோசை தவா மேலே நம்ம பிரியாணியை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பிரியாணி அடி பிடிக்காம நல்ல ஒரு ஜூஸியாக வந்திருக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ ரொம்பவே கலர்ஃபுல் அண்ட் அரோமேட்டிக்கான ஹைதராபாத் ஸ்டைல் பன்னீர் தம் பிரியாணி ரெடி. ஸோ இந்த மாதிரி ஈஸி தம் பிரியாணியை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Now it's bye from Pramila Prakash.